அக்கா அக்கா என்று கூப்பிட்டுக்கிட்டே வந்தா மீனா. வா மீனா, என்ன விஷயம்? அக்கா இந்தாங்க, இந்த பூ அம்மா கொடுக்க சொன்னாங்க. பக்கத்து வீட்டில் 6 மணிக்கு பூஜை இருக்குதான், உங்களை ரெடியாகி இருக்க சொன்னாங்க. என்ன பூஜை என்று கேட்டுக்கிட்டே வந்தான் கௌதம். தெரியலண்ணா, அம்மா ரெடியாகி இருக்க சொன்னாங்க, கண்டிப்பாக வர சொன்னாங்க. சரி வரோம்னு சொல்லு. மீனா கீழே போயிட. என்ன பூஜை தெரியலையே. சரி மணி 4 ஆகுது, நீங்கள் நிவியை பார்த்துக்கிறீங்களா? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. கௌதம் நிவியை தூக்கிட்டு வெளியே வர அபி தலைக்கு குளிச்சுட்டு வந்தா. தலை காயிற வரைக்கும் புடவை கட்ட முடியாது. நைட்டியோட வெளியே வந்தவ தலையிலிருந்து ஈரம் சொட்ட நைட்டி உடம்போட லேசாக ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. கௌதம்கிட்ட இருந்து நிவியை வாங்கிட்டு உள்ளே போக, இரு நான் குளிச்சுட்டு வரேன். நீங்களுமா வர போகிறீங்க என்றால் அபி. ஏன் நான் வர வேணாமா? என்ன பூஜைன்னே தெரியல, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நானும் தான் வருவேன் என்ற கௌதம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டான். அதுக்குள்ளே நிவியை ரெடி பண்ணிட்டா. கௌதம் குளிச்சுட்டு ரெடியாக, நீங்கள் நிவியை பிடிச்சிக்கோங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன் என்று பெட்ரூம் கதவை சாத்திட்டு புடவை கட்ட ஆரம்பித்தா. நிவியும் கௌதமும் ஹாலில் உட்காந்துருக்க தலைவாரி புடவை கட்டி கமகமன்னு மல்லிப்பூ வாசனையோட அபி ரெடியாகி இருந்தா. அதுக்குள்ளே கீழே இருந்து அபி அபி என்று ஹவுஸ் ஓனர் குரல் கொடுக்க, நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு கீழே போங்க, ஒரு 5 நிமிஷத்தில் நான் வீட்டை பூட்டிட்டு வரேன். சரின்னு நிவியும் கௌதமும் கீழே போனாங்க. நிவிக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் சின்ன கூடையில் எடுத்து வச்சுக்கிட்டு அபி கதவை சாத்திட்டு கீழே வந்தா. வெளிர் மஞ்சள் கலர் புடவையில் தலைக்கு குளித்த தன்னோட நீண்ட கூந்தலை வாரி பூ வச்சு தேவதை மாதிரி படியிறங்கி வந்தா அபி. கௌதம் பார்வை ஆணி அடித்த மாதிரி அபி மேலேயே இருந்துச்சு. அபி இதை கவனிக்கல, ஆனால் மீனா பார்த்துட்டா. கௌதம் பக்கத்தில் போய், அண்ணா நீங்கள் அக்காவை சைட் அடிக்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஏய் மீனா, வாயை மூடு என்று சிரிச்சுக்கிட்டே வேற பக்கம் திரும்பிட்டான் கௌதம். கௌதமும் மீனாவும் சிரிக்க, என்னாச்சு மீனா, என்ன சிரிக்கிறீங்க என்று கேட்டுக்கிட்டே வந்தா அபி. அதுக்கா என்று மீனா வாயை திறக்க, ஒன்றும் இல்லை, வா போகலாம் என்றான் கௌதம். அதுக்குள்ளே ஹவுஸ் ஓனரும் வந்துட்டாங்க. அபி நீ உங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டே இரு, நான் பக்கத்து வீட்டு பூஜா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. 3 பேரும் பூஜை இடத்துக்கு போனாங்க. கௌதம் நிவியை தூக்கிட்டு ஆம்பளைங்க பக்கம் போயிட்டான். வந்த இந்த 1 வாரத்தில் கௌதம் ஓரளவு அங்கே இருந்த எல்லார்கிட்டையும் நல்லா சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டான். போன வருஷம் எல்லாம் இந்த பூஜைக்கு அபியை கூப்பிடலை. அபியும் அந்த அளவுக்கு யார் கூடவும் பேச மாட்டா. அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருக்கிறவ. கௌதம் வந்த பிறகு தான் எல்லாரும் அவகிட்ட சகஜமாக பேச ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் ஆசையாக பார்த்துக்கிட்டு இருந்த அபிக்கு அப்போ தான் ஒரு விஷயம் திக்குன்னு இருந்துச்சு. ஐயோ, இது சுமங்கலி பூஜையா? இது தெரியாமல் வந்துட்டேனே. எப்படியாவது கௌதம் கிட்ட விஷயத்த சொல்லி அங்கேருந்து போயிடலாம்னு பார்த்தா கௌதம் இவ இருந்த பக்கம் திரும்ப கூட இல்லை. அங்கே இருந்த ஆண்கள் கூட ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போது என்ன பண்ணுறது? தவிப்பாக உட்காந்துட்டு இருந்தா அபி. அந்த பக்கம் போன மீனா கிட்ட, மீனா அவரை கொஞ்சம் கூப்பிடேன். என்னக்கா, ஏதாவது பிரச்சனையா? இல்லை மீனா, கொஞ்சம் கூப்பிடு. அண்ணா உங்களை அக்கா கூப்பிடுறாங்க என்று மீனா கௌதம் கிட்ட சொல்ல, என்ன விஷயம்? தெரியலண்ணா, சீக்கிரம் கூப்பிடுறாங்க. அபிக்கிட்ட வந்த கௌதம், என்ன ஆச்சு? சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஏன் அபி, ஏன் பதட்டமாக இருக்கிற? இது சுமங்கலி பூஜை, அது தெரியாமல் நான் வந்துட்டேன். ஏன் சுமங்கலி பூஜையாக இருந்தால் என்ன? என்னவா, கடைசியாக எல்லார் மாங்கல்யத்துலேயும் பொட்டு வைப்பாங்க. ஸோ வாட்? ஐயோ கடவுளே, என் கழுத்தில் தாலி எங்கே இருக்குது? சீக்கிரமாக நம்ம கிளம்புவோம் வாங்க. இல்லை நீங்கள் இருந்து வாங்க, நான் நிவியை கூட்டிகிட்டு கிளம்புறேன். சரி, நீ நிவியை கூட்டிகிட்டு கிளம்பு, நான் பின்னாடியே வரேன். 2 பேரும் ஒன்றா போனால் ஏதாவது நினைப்பாங்க. ஆமாங்க, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க. அபி ஹவுஸ் ஓனர்கிட்ட போய், ஆண்டி கேஸை ஆஃப் பண்ணனான்னு தெரியல, நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன் ஆண்டி. என்ன அபி, நீ எவ்வளோ பொறுப்பான பொண்ணு, இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிற. சரி சீக்கிரம் போ.
விட்டா போதுன்னு அபி நிவியை தூக்கிக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டா. அபிக்கு இதெல்லாம் மரண அவஸ்தையாக இருந்துச்சு. சி, என்ன அவஸ்தை இது! வீட்டுக்கு வந்தவ நைட்டியை மாற்றிக்கிட்டு இருந்த மாவில் தோசை ஊற்றி நிவிக்கு ஊட்டி விட்டா. மனசு ஒரு மாதிரி இருக்கவும் நிவியை தூக்கிக்கிட்டு மொட்டை மாடிக்கு போனான். கதவை சும்மா சாத்திட்டு போனதால் அவள் வந்து 1/2 மணி நேரம் கழித்து வந்த கௌதம் அபியை காணாமல் வீடு ஃபுல்லாக தேடிட்டு கடைசியாக மாடிக்கு வந்தான். அதுக்குள்ளே நிவியும் தூங்கிட அவனை தோள் மேலே போட்டு தட்டிக்கிட்டே அபி வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அபி என்றான் கௌதம். அவனோட குரலை கேட்டு திடுக்கிட்டவ திரும்பி பார்த்தா. கௌதம் அவளையே பார்த்துக்கிட்டு அவகிட்ட வந்தான். நீ இங்கே என்ன பண்ணுற தனியாக, அதுவும் குழந்தையோட? சும்மா தான் என்றாள். தோசை ஊற்றி தரட்டுமா என்றாள் அபி. இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அபி, நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாமா? உன்னை பற்றி சொல்ல. அவனை பார்த்தவ நான் கேட்குற ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன, நான் யாருன்னா? இல்லை பின்ன, இவனை தூக்கிட்டு போனால் உண்மையிலே அவங்க பாட்டி வீட்டில் இவனை நல்லா பார்த்துக்குவாங்களா? ஏன் அப்படி கேட்குற? சொல்லுங்க. ராஜா மாதிரி பார்த்துக்குவாங்க. சரி, அப்போ தூக்கிட்டு போங்க. கௌதம் இந்த பதிலை எதிர்பார்க்கல. அபி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் மாதம் வேலைக்கு போனால் தான் என் குடும்பம் நடக்கும். அந்த சம்பள காசில் தான் நான் இவனை வளர்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இவனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை நான் ஏன் கெடுக்கணும்? நீங்கள் தூக்கிட்டு போய் அவங்க பாட்டிக்கிட்ட கொடுத்துருங்க. சத்தியமாக இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கௌதம் எதிர்பார்க்கல. தூக்கிட்டு போகிறது இருக்கட்டும், முதல்ல உன்னை பற்றி சொல்லு. நான் தான் அவனை தூக்கிட்டு போக சொல்லிட்டேனே, அப்புறம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். என்ன பதில் தெரியணும்? உன்னை பற்றி சொல்லு. உன் அப்பா, அம்மா, அக்கா எல்லார பற்றியும். என் அப்பா அம்மா 2 பேருமே அனாதர ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க. அங்கே இருந்த பெரியவர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வேலை பார்த்ததும் அங்கே தான். முதல்ல அக்கா, அப்புறம் நான் அம்மா, அப்பா, அக்கா 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த ஆசிரமத்துக்கு உள்ளே தான் எங்கள் வீடு. அக்கா எம்எஸ்சி முடிச்சிருந்தா. நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அக்காவுக்கு அன்றைக்கி கிராஜுவேஷன். எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தா. நானும் அக்காவும் முன்னாடியே போயிட்டோம். அப்பாவும் அம்மாவும் ஆசிரமத்தில் சொல்லிட்டு வரோன்னு சொன்னாங்க. காலேஜ் போய் வெயிட் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு ஏமாற்றம்தான் மிச்சம். கடைசி வரையிலும் அம்மாவும் அப்பாவும் வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போல்லாம் எங்ககிட்ட ஃபோன் இல்லை. அப்பா அம்மா கிட்ட சண்டை போடணும்னு நானும் அக்காவும் வேகமாக ஆசிரமத்துக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா அப்பாவும் அம்மாவும் கறிக்கட்டையாக கிடந்தாங்க. ஆசிரமமே தலைகீழாக இருந்துச்சு. அப்பா அம்மா கூடவே நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க. ஃபயர் ஆக்சிடெண்ட். நிறைய பேரை காப்பாற்றிட்டு அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஒரு நாளில் எங்கள் வாழ்க்கையே தலகையாக மாறி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இறந்தவங்களுக்காக அழறதா இல்லை இருக்கிறவங்கள காப்பாறதான்னு தெரியாமல் தவிச்சு போயிட்டோம். ஆசிரமத்து பெரியவர் தான் ரொம்ப தவிச்சிட்டாரு. போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. 35 பேர் இருந்த ஆசிரமத்தில் கிட்டத்தட்ட 10 பேர் இறந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிச்சு போயிருந்த நேரத்தில் தான் கடவுள் மாதிரி வந்தார் சூர்யா மாமா. கௌதம் இப்போது நிமிர்ந்து உட்காந்தான். மேலே சொல்லு. சூர்யா மாமாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஆசிரமத்தை சரி பண்ணி கொடுத்தாங்க. அதில் தான் அக்காவுக்கும் சூர்யா மாமாவுக்கும் பழக்கமாச்சு. இந்த விஷயம் முதல்ல எங்கள் யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் அக்கா என்னை தனியாக கூப்பிட்டு சூர்யா பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டா. ரொம்ப நல்ல மனுஷன்,
அவரும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம். கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். நீ என்ன சொல்கிற? அக்கா, நீ நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம் அபி. அவங்க வீட்டில் சம்மதிச்சிட்டாங்களா? அவங்க வீட்டில் யாருக்கும் இதில் விருப்பம் இல்லை. அப்புறம் எப்படிக்கா? இதை பாரு அபி, நான் அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். அவங்களுக்கும் நமக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு. ஆனால் அவர் பிடிவாதமாக இருக்கார். கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது உன் கூட தானே சொல்கிறாரு. ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குதுக்கா. அதனால தான் அவரை ஆசிரமத்து பெரியவர்கிட்ட வந்து பேச சொல்லியிருக்கேன். சூர்யா மாமாவும் வந்து பெரியவர்கிட்ட பேசினாங்க. தம்பி, உங்கள் நிலைமைக்கு அவள் எப்படி சரியாக வருவா? உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க. அது எனக்கும் தெரியும். கொஞ்ச நாள் போனால் அவங்க எல்லாரையும் நான் சம்மதிக்க வச்சிடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பெரியவரை ஒத்துக்க வச்சிட்டாரு சூர்யா மாமா. சூர்யா தம்பி, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. மறுபடியும் உங்கள் வீட்டில் பேசி பாருங்களேன். நான் எவ்வளோ பேசிட்டேன் சார். எங்கள் அம்மா ஒத்து வரல. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது இவ கூட தான். சூர்யா மாமாவோட உறுதியை பார்த்து ஆசிரமத்து பெரியவரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆசிரமத்திலேயே சிம்பிளாக கல்யாணம் முடிஞ்சுது. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசிரமத்தில் தங்க முடியாதுன்னு சூர்யா மாமா முதல்லையே வீடு எல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் அந்த வீட்டில் பால் காய்ச்சி குடியேறிட்டோம். வாழ்க்கை அவ்வளவு அழகாக போயிட்டு இருந்துச்சு. அக்கா மாமா 2 பேருமே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க சந்தோஷத்துக்கு சாட்சியாக நிவியும் பிறந்தான். உண்மையிலேயே அந்த 2 வருஷமும் எங்களை மாதிரி சந்தோஷமாக இருந்தவங்க இந்த உலகத்தில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சூர்யா மாமா ஒரு ஜென்டில்மேன். அவர் எனக்கு மாமான்னு சொல்கிறத விட அப்பான்னு தான் சொல்லணும். எனக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய மாமாவும் அக்காவும் நிவர்த்தி பண்ணாங்க. நிவி எப்பயும் என் கூடவே தான் இருப்பான். நானும் காலேஜ் முடித்தேன். நிவிக்கு ஒரு வாரத்தில் முதல் பிறந்த நாளுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு மட்டும் எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா